பீச் பக்கத்துல உங்களுக்கு லேண்ட் வேணும் அப்படின்னா இந்த ரீல ஃபுல்லா பாருங்க. நம்ம இப்ப நின்று இடம் தான் பாத்தீங்க அப்படின்னா மாமல்லபுரத்தோட பீச்ல நின்றுட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் கடல் அலைகள்லாம் வந்து அடிச்சிட்டு இருக்கு. ஸோ இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் 10 கிலோமீட்டர் தூரத்திலேயே நம்ம சைட் லொகேட் ஆயிருக்கு. பீச்ல இருந்து இப்ப சைட்டுக்கே வந்துட்டோம். இந்த சைட் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு டிஃப்ரெண்டா என்னப்பா மம்மி மாதிரி இருக்குன்னு கேட்பீங்க. ஆமாங்க, இந்த சைட்ல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல இந்த மாதிரி யாருமே பண்ணது இல்ல. எகிப்து ஸ்டைல்ல இந்த லேஅவுட்டை கொடுத்துருக்காங்க. இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாத்தீங்களா ஒரு மம்மியே இருக்காங்க பாருங்க. சோ இந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க இந்த லேஅவுட்டை. இந்த லேஅவுட்டை பத்தி பார்க்கலாம் வாங்க. சைட்டுக்குள்ள நுழையணும்னா இந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸோட ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. இந்த லேஅவுட் பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 3.2 ஏக்கர்ஸ். இதுல வந்து 67 பிளாட்ஸா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. இதுல நீங்க ஸ்டார்டிங் வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நீங்க வாங்கிக்கலாம். இங்க பிளாக் டாப் ரோட் 24 and 30 ஃபீட்ல போட்டிருக்காங்க. இந்த சைட் மொத்தமே கேட்டட் கம்யூனிட்டி உங்களோட சேஃப்டி பக்காவா இருக்கும். இந்த லேஅவுட்குள்ளே ஒரு சூப்பரான பார்க்குமே கிரியேட் பண்ணிருக்காங்க. என்னங்க மகாபலிபுரம் பீச் கிட்ட இருக்க சைட்டு, அதனால என்ன ஒரு 20 லட்சம் இருக்குமா இல்ல ஒரு 15 லட்சமா இருக்குமா நீங்க கேட்பீங்க. அவ்வளவுலாம் இல்லங்க. வெறும் நீங்க ஒரு பிளாட் புக் பண்றீங்க அப்படின்னா 11 லட்சம் இருந்தாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த லேஅவுட் பாத்தீங்க அப்படின்னா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் இருக்கனால பேங்க் லோனுமே கொடுத்துட்டு இருக்காங்க. உங்க கையில வெறும் 1 லட்சம் இருக்கு அப்படின்னாலே நீங்க பாத்துட்டு இருக்க இந்த லேஅவுட்ல உங்களுக்கான பிளாட்டை நீங்க புக் பண்ண முடியும். ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, மேலும் அவங்க சொல்லுவாங்க.